இந்த வீடியோவில் சோலோ லெவலிங்கோட எபிசோட் 4 பற்றின பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம சங் வந்து ஒரு சப்வேக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பா, அதாவது ஒரு டஞ்சனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிருப்பா. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த எபிசோட் 4. ஸோ அந்த டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஃபேங்க்டு லைக்கன், அதாவது ஒரு ஓனாய் மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் வந்து பல் இருக்கும். ஸோ அது கூட வந்து ஒரு ஃபைட் நடக்குது. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்று தான் இருக்கும், பட் அது ஒன்றை டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் நிறையா வர ஆரம்பிக்கும். பட் அவனுக்கு வந்து லைக் இது எப்படி டிஃபைட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ தான் வந்து அந்த சிஸ்டம்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஸோ அதில் வந்து இன்வென்டரி, அதாவது ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாடை வச்சு அந்த லைக்கான், அந்த ஓனாய் எல்லாத்தையுமே வந்து கொள்கிறான். ஸோ அது இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஒவ்வொரு டஞ்சனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மேஜிக் பீஸ்ட்டையும் கொள்கிறான் அப்படின்னா அவனோட லெவல் வந்து ஏறிட்டே இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிள், அவன் என்ன பண்ணாலுமே அவனுக்கான லெவல் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த லைக்கான் வந்து ஒவ்வொன்றா கொள்கிறான். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே கொண்டுட்டான். ஸோ அந்த லைக்கான் ஃபைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த டஞ்சனுக்குள்ளே போயிட்டே இருக்கான். இப்போ இந்த டஞ்சன், இந்த கேட் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனோட கிங், அதோட லீடர்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த மேஜிக் பீஸ்ட்டை வந்து நம்ம கொன்னா மட்டும்தான் இந்த டஞ்சன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ அதை நோக்கி போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து அவன் நிறைய விஷயங்கள் நினச்சி பார்க்குறான். என்னென்னா ஈஸியாகவே இருந்துடணும். அதில் வந்து நிறைய விஷயம் செப்பரேட் பண்ணுறான். என்னென்னா லைக் இப்போ அந்த ஒரு மேஜிக் பீஸ்ட்டில் வந்து ஒயிட் கலரில் அந்த ஒரு டைட்டில் மாதிரி வரும். ஸோ அந்த மேஜிக் பீஸ்ட்டோட பேர். ஸோ அது ஒயிட்டாக வந்ததுன்னா ஓகே, இது கொஞ்சம் ஈஸி. ஆரஞ்சாக வந்தால் ஒரு மாடரேட் லெவல், ரெட்டாக வந்தால் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மேஜிக் பீஸ்ட். ஸோ அது கூட சண்டை போடுறது, அதை டிஃபீட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் வந்து அவனுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சங்குக்கு அந்த சிஸ்டமே வந்து கொடுத்துருது. ஸோ இப்போ வந்து அந்த டஞ்சனோட கிங் வந்து ரொம்ப ஈஸியாக எதிர்பார்க்குறான். பட் அவனுக்கு வந்த அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வெனம் ஃபேங்க்டு கசாக்கா, அதாவது ஒரு பாம்பு. ஸோ அது ரொம்பவே வந்து ரொம்ப கொடூரமான பாம்பு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சோலோ லெவலிங் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சங்கோட கேரக்டர் வந்து லைக் அவனுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணும், ஆனால் அவன் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் தான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே தான் இருப்பான். ரொம்ப ஈஸியாகவே எதிர்பார்த்துட்டு இருப்பான். இதுலேயுமே வந்து அந்த ப்ளூ வெனம் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். அதாவது அந்த பழைய சங்கம் மாறுவான் லைட்டாக. பட் ஒன்ஸ் அது கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே நம்ம வந்து ஈஸிக்கு எதிர்பார்க்கவே கூடாது, என்னால் முடியும்ங்கிற மாதிரி லைக் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுவான். ஸோ அந்த பாம்பு இருக்கு இல்லையா, ப்ளூ வெனம் கசாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டீலாக மேட் பண்ண ஒரு பாம்பு தான் அது. ஸோ அதை வந்து லைக் டிஃபீட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸ்வாட் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தான். ஸ்வாடே பாதியாக உடஞ்சிருச்சு. ஸோ அவனும் பயங்கரமாக அடி வாங்குறான். அவனுக்கான அந்த பவர் எல்லாமே வந்து குறைஞ்சிட்ருக்கு. லைக் என்னென்னா அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ வெனம் கசாக்கா கூட சண்டை போடும்போது அப்போ தான் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணுறான். நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்தது வந்து லைக் ஸ்வாட் வச்சது கிடையாது, நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தானே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம இதை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழுத்துனா பாருங்கள், இந்த கசாக்காவே வந்து பொழந்துருச்சு. ஓகே, ஸோ அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ பவர் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு ஃபைட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ சங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் ஃபிசிக்கல் பவரில். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து அந்த கசாக்காவை டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபேங் வந்து லைக் ஒரு கத்தி மாதிரி தான். ஃபேன் அப்படின்னா கூர்மையான பற்கள்னு அர்த்தம். ஸோ அதோட அந்த கசாக்கா, ப்ளூ வெனம் கசாக்காவோட ஃபேங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து ஒரு லைக் ஒரு வெப்பன் மாதிரி அவனுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாய்சன் மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கசாக்காவை டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த டஞ்சன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து அவன் ஊருக்குள்ளே வரும்போது தான் தெரியுது லைக் அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு கோலம் வந்து ஒன்று பூந்துருச்சு. ஸோ அதை கேள்விப்பட்டு அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அங்கே நிறையா ஹண்டர்ஸ் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஹண்டர் வந்து நம்ம சங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவளுமே அங்கே இருக்கா. பட் அவளுக்கு என்ன அப்படின்னா பழைய மாதிரி வேலை செய்ய முடியல. என்னென்னா லைக் அந்த போன தடவை அந்த டஞ்சனுக்குள்ளே போய் நிறையா விஷயங்கள் ஆச்சுல்ல, நிறையா அவனோட ஹண்டர்ஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அதெல்லாமே வந்து அவளுக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஸோ அவளாலையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அங்கேருந்து பார்த்த நம்ம சங் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த உடஞ்ச ஸ்வாட் இருக்குல்ல, ஸோ அந்த உடஞ்ச ஸ்வாடை பயங்கரமாக வீசினான். ஸோ அந்த வீசியே வந்து கொன்னுட்டான் கோலமை.
எங்கேயோ இருந்து வீசி அந்த கோலமை வந்து கொண்டுட்டான். அங்கே இருக்கிற மற்ற அண்டர்ஸ் எல்லாமே வந்து ஷாக்கு. ஸோ அப்போ இது யாரா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த சங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அது இந்த கோலமை வந்து கொன்னது, அந்த ஸ்வாடை வந்து த்ரோ பண்ணது வந்து நம்ம சங் அப்படின்னு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடு